இந்த படத்தில் ஒன்றே ஒன்று தான் ப்ரூவ் இருக்குது, வடிவேலால் இனிமேல் காமெடியாக பண்ண முடியாதுன்னு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. லாஜிக் பெருசாக பார்க்க தேவையில்ல, ஆனால் அந்த காம்போ சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காரவே முடியலங்க, அப்புறம் என்னங்க லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக வர முடியல, டோட்டல் லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப். வடிவேல் சார் செகண்ட் ஹாஃபில் சாரியில் வராரு, அந்த போர்ஷன்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஒருத்தரோடது ஒரு மாதிரி. எனக்கு வந்து 10 out of 10 எனக்கு பிடிச்சிருக்கு. அது இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது, அது இருக்குது. அவர் பண்ண காமெடி வந்து நம்மளால் உட்காந்தே பார்க்க முடியல, அந்தளவுக்கு படம் லேக்காக இருந்து அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சது சந்தானம் மட்டும்தான் அவங்களுக்கு, சந்தானம் யோகி பாபு. ஆனால் அவங்கள வந்து இப்போ வடிவேல் வந்து பார்க்க சொல்லுங்கள், செம்ம ஜாலியாக இருக்குது படம். வடிவேலெலாம் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். திரும்பி நிறைய நடித்தா நல்லாயிருக்கும். வடிவேலுக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்குமா இல்லையாங்கிறத மெயின் கேள்வி. வாணி போஜன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னே தெரியல. அதில் கடைசியில் ஒரு காமெடி என்னன்னா ட்விஸ்ட் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கண்ணே, எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். வந்து லாஜிக் எல்லாம் விட்டுருங்க. வந்து ஜாலியாக ஃபேமிலியோட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸோட வரீங்களோ, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் வீட்டுக்கு. அது மாதிரியான ஒரு படம், ஒரு மாதிரி காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. வடிவேல் சார் செகண்ட் ஹாஃபில் சாரியில் வராரு, அந்த போர்ஷன்லாம் ஜாலியாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி நம்ம பழைய வடிவேல் சார் லேடி கட்டப்பில் பார்த்தா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்துச்சு. அப்போதைய பசங்களுக்கு தெரியும், இப்போதைய பசங்களுக்கு தெரியாது வடிவேல் ஒரு மாதிரி ஆகிட்டார். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது சந்தானம் தான். இப்போ தெரிஞ்சது சந்தானம் மட்டும்தான் அவங்களுக்கு, சந்தானம் யோகி பாபு. ஆனால் அவங்கள வந்து இப்போ வடிவேல் வந்து பார்க்க சொல்லுங்கள், செம்ம ஜாலியாக இருக்குது படம். அது மாதிரியான படம் இது. அவங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி மூஞ்சி சுடிக்கிற மாதிரி காமெடிலாம் இல்லை, எல்லாமே ஜாலியான காமெடி, எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லை இந்த படம் நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. நீங்கள் யாருமே அதை யோசிக்க தேவையில்லை. செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்தாலும் ஃபேமிலியோட வரீங்களா, ஃபேமிலியோட வந்தாலும் அதை மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மூஞ்சி சுடிக்கிற மாதிரியோ வல்கராவோ எதுவுமே இல்லை. படம் நல்லா ஜாலியாக வந்து யாரையும் ஒரு இது பண்ணாமல் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லை இவங்களுக்கு கேட்ரிங் தெரேசாவா அவங்களுக்கு இருக்குது. வாணி போஜன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னே தெரியல. அதில் கடைசியில் ஒரு காமெடி என்னன்னா ட்விஸ்ட்டு, அதுதான். அவங்க யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க, அது வேறு மாதிரி. அது நல்லா இருக்குது, பாருங்கள்லாம். கண்டிப்பாக. இது கேங்கர்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். வடிவேலுக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்குமா இல்லையாங்கிறத மெயின் கேள்வி. அவர் 2011 வந்து விஜயகாந்த் சாரை வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக பேசுனதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுக்கல. இந்த படத்தில் ஒன்றே ஒன்று தான் ப்ரூவ் இருக்குது, வடிவேலால் இனிமேல் காமெடியாக பண்ண முடியாதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வடிவேல் காமெடி மேலே தான் படத்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ண காமெடி வந்து நம்மளால் உட்காந்தே பார்க்க முடியல, அந்தளவுக்கு படம் லேக்காக இருந்து அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. வடிவேலுக்கு அந்த டைமிங் அது எல்லாமே வந்து போயிடுச்சு. அந்த பழைய காமெடி டைமிங்கு இந்த 10-15 வருஷமாக நடிக்காதனால போயிடுச்சா இல்லை வயசானதுனால போயிடுச்சான்லாம் தெரியல, பட் டைமிங் வந்து டோட்டலாக போயிடுச்சு. அதான் இந்த படத்தில் அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த காமெடியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உட்காந்தே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்று ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தலைநகரத்தில் வந்த அந்த ஒரு சில டைலாக் ஞாபகப்படுத்துது. பழைய சுந்தர்சி பழைய படங்களில் தமிழ் சினிமாவில் ஹிட்டான காமெடிஸை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுனால நம்மளுக்கு இந்த காமெடியும் புதுசாக இல்லை, டைமிங்கும் டோட்டலாக மிஸ் ஆனதுனால உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃபை தனி படமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான காமெடி படம் மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்டலாம் ஒரு வழக்கமான சுந்தர்சி அந்த சேஸ் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்களே, அது வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆவரேஜாக உட்காந்து பார்த்தா போர் அடிக்காமல் பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காரவே முடியலங்க, அப்புறம் என்னங்க லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக வர முடியல, டோட்டல் லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஓகே, ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே எதிர்பார்க்கல, என்னடா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்கன்ற நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஓகே, ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு சுந்தர்சி ஃபேனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு முறை பார்க்கலாம். இல்லை படத்தில் வந்து கதையே வந்து டோட்டலாக வந்து பெருசாக இல்லை. வாணி போஜனுக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. இதை யூஸ்வலாக சுந்தர்சின்னா கிளாமர் ரொம்ப எதிர்பார்க்கலாம், வாணி போஜனுக்கு பெருசாக கிளாமர் காமிக்கல. கேத்ரின் தெரேசாவுக்கு ஒரு சாங்கில் வந்து கிளாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று தான் இந்த படத்தில் வந்து கிளாமரு. மற்ற எங்கேயுமே வந்து படத்தில் வந்து பெருசாக கிளாமர் யூஸ் பண்ணல. நல்லா இருக்குது படம், கமர்ஷியலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. வடிவேலு சுந்தர்சி எல்லாருமே வந்து நல்ல ஒரு கனெக்ஷனாக இருக்குது. நல்ல படம். ஒரு கமர்ஷியலான நார்மலாக வந்து பார்க்குறவங்களுக்கு படம் நல்லாயிருக்கு, வந்து பார்க்கலாம். அதுதான் நல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சூப்பராக இருந்தது அவங்க 2 பேர். வடிவேலெலாம் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். திரும்பி நிறைய நடித்தா நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஒருத்தரோடது ஒரு மாதிரி. எனக்கு வந்து 10 out of 10 எனக்கு பிடிச்சிருக்கு.
எனக்கு நல்லாவே எல்லாமே எனக்கு கனெக்ஷன் ஆச்சு. நான் நல்லாவே சிரிச்சிட்டு தான் இருந்தேன். படம் ஃபுல்லாக இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நான் சிரிப்பில் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுல்ல. ஒரு படம் ஒரு டேஸ்ட்டு. ஒரு ஃபேமிலியாக வந்து கமர்ஷியலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வந்து பார்க்கணும் அப்படின்போது வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். இதுக்காக வந்து படத்தை வந்து எதுக்காக வந்து பார்க்குறோம்? எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஒரு 3 hours நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதுதான் மேட்ரு. தலைநகரம் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு காம்போ இருந்ததில்ல, அதை நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாம் இதில், அவ்வளோதான். தேங்க்ஸ். நான் படம் சூப்பராக இருந்ததுண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. 160 ரூபா கொடுத்து வந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. லாஜிக் பெருசாக பார்க்க தேவையில்ல, ஆனால் அந்த காம்போ சூப்பராக இருக்குது. இருக்குது பழையது அப்படியே கண்டினியூ பண்ண மாதிரியே இருக்குது. ஒரு 14 hours கேப் இருந்த மாதிரி நம்மளுக்கு தோணல. எல்லா வருஷமும் இவங்க படம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அந்த மாதிரி தான் பண்ணிச்சிருக்காங்க அந்த படத்தை. வின்னரு. ஆமாம் ஆமாம். இந்த படத்தில் இந்த காமெடியுமே சில மீம் டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா சில கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்காரு, அவர் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுல மீம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆமாம், இல்லை நல்லா ஒர்க் அவுட் இருந்தது. அதுக்கு அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சில சீன்ஸ் இருக்குது, அதுவுமே பக்காவாக இருக்கும். அவர் எகிரி குதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படம் பார்க்கும்போது. சாங் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சாங் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. நல்லா இல்லாத மாதிரி சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. இருக்குது இந்த படத்துலையும், ஆனால் ஐட்டம் கிளாமர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 ஹீரோயினுமே முக்கியமாக தான் இருக்காங்க. ஒருத்தங்க சுந்தர்சி கூடிய ட்ரைவ் பண்ண படம் ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து படம் நகர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் இருப்பாங்க. அவங்க மொத்தமே 10 நிமிஷம் தான் படத்தில் வருவாங்க, இறந்தும் போயிடுவாங்க பாவம். அவங்கள நோக்கி தான் நகரும் படம். அதுக்கப்புறம் தான் ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் பண்ண போகிறாங்கன்றதே அவங்கள நோக்கி தான் நகர மாதிரி இருக்கும் படத்தில். கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கிளைமேக்ஸில் கொடுத்துட்டாங்க. வேறு கேசினோவில் போய் நம்ம எப்படி காசு திருடலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் லீட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதே காம்பினேஷன் திருப்பியும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா. அவர் இதே மாதிரி கேரக்டர் போகாமல் காமெடியாக பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாத ஆளாக தான் இருப்பார். கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, இருந்தாலும் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவர் பக்காவாக பண்ணிட்டார் அவர். ஆமாம், இந்த படத்தில் வடிவில் பார்த்தா சிரிச்சினே தான் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், பக்காவாக போவோம். அதை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லேடி கேட்டப்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ஏன்னா அவர் பண்ணுற சின்ன சின்ன மைனர் எக்ஸ்பிரஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வர மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்குது, அவர் பண்ணியிருக்காரு, தரமாக பண்ணியிருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் காமெடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதால் சூப்பராக இருக்காது. இவர் ஆக்ஷன் படமும் எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும் அவர் பண்ணுறது. தேங்க்யூ. டைம் ஆகுதுண்ணா. நல்லா சூப்பராக தானே படம், நல்லா இருக்குது. வடிவேல் ஆக்டிங் சூப்பராக, லேடிஸ் கேட்ட போகிறது சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குண்ணா. எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குது. பக்கா நல்லா இருக்கா. எல்லாம் பார்க்கலாம், குழந்தைங்க போல் பெரியவங்கெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. காமெடியாக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேர் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா பேய் படம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். காமெடி படமாகவும் இருக்குது. அது இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அது இருக்குது. கம்பேக்காக இருக்கும். ஏன்னா வந்து போன படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு காமெடியனாக இருக்கார். அவரோட இருக்கிற ரோலை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுதான் சொல்லிட்டேனே ஜி. நிறைய கெட்டப் இருக்குது. எதுக்கு ஜி? யார்? வடிவேல் பார்த்தீங்கன்னா 2-3 நிறைய கெட்டப் பண்ணியிருந்தார். காமெடி சீனாக இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம்.